அப்பு கடை பிரியாணி இன்ஸ்டாகிராமில் போய் பாருங்கள். எல்லாமே கிச்சனை பற்றி நான் போட்டிருப்பேன். எது க்ளீனாக இருக்குது, எது க்ளீனாக இல்லை. கம்ப்ளைண்ட்டே வேல்யூ தான் கம்ப்ளைண்ட் தான். அந்த ஒருத்தவங்க வந்து அங்கே இருக்கிற 10 கம்பெனி அழிச்சிட்டாங்க. அவங்க வந்து இந்த கம்பெனி அழிக்கணும், அப்புன்றவனை அழிக்கணும். அப்படி தான். இது 25 லட்சம் 30 லட்சம் கடன் சார். எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆடிக்கார் வாங்கிட்டான், ஸ்விஃப்ட் கார். ஆடிக்கார் ஏன் வாங்கினா என் ப்ரொமோஷன். அப்போது உங்களை திரும்பி பார்க்க வைக்கிறது என்ன, அந்த கார். அது ப்ரொமோஷனுக்காக நான் என்ன பண்ணேன், 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்தேன். வந்து இஎம்ஐயில் போட்டுட்டு அந்த இஎம்ஐ இன்னொரு வரைக்கும் சரியாக கட்ட முடியாது போயிட்டு. அதுதான் இவங்களுக்கு பிடிக்கல. அந்த அந்த 4 ரவுண்டு காரு பிடிக்கல, ஆடிக்காரன்றதுக்கு பிடிக்கல. ஆக்சுவலாக இப்போ என்ன சொல்லி அங்கே வந்து உங்களுக்கு சீல் வச்சாங்க? உணவு எப்படி நீங்கள் செய்யக்கூடிய அந்த உணவுப் பொருளில் எதுவும் தரம் இல்லை அப்படின்னு சொல்லி எதுவும் வைக்கல இல்லையா? அதெல்லாம் இல்லை. அங்கே சுத்தமாக செக்கே பண்ணலையே சார். அந்த ஃபுட்டை செக்கே பண்ணலையே. செக்கே பண்ணலையே சார். நம்ம சாப்பிட்ருக்கோம், நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க, ஓகேங்களா? நான் இது வரைக்கும் நானும் உங்களுக்கு காசு கொடுத்தது கிடையாது. நீங்களும் பிரியாணி காசு கொடுத்து தான் சாப்பிட்ருக்கீங்க. பிரியாணி நல்லா இருக்கா இல்லையா? பிரியாணியில் எந்த ஃபால்ட்டும் இல்லை சார். 4 வருஷம் பிரியாணி ஃபால்ட்டே கிடையாது. ஃபுட்டில் பிரச்சனை இல்லை. இது க்ளீன் இல்லைன்ட்டு ஒரு பழைய வீடியோவை எடுத்து ஒருத்தன் வந்து நம்மளுக்கு பண்ணிட்டாரு. இல்லை, இப்போ அந்த பழைய வீடியோ நீங்கள் சொல்கிறீங்க, அந்த பழைய வீடியோவிலுமே நீங்கள் சமைக்காதப்ப நடந்த ஒரு நிகழ்வு, அது ஆமாம், இயற்கை சேதாரம் ஏதோ நடந்திருக்கு. அப்போ இயற்கை சீற்றத்தில் அது வந்து நடந்திருக்கு. அதை எப்படி கருத்தில் எடுத்துக்கிட்டு உங்க மேலே அதுதான் கேட்குறேன். ஏன் அதை பண்ணுறாங்க? ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே. எனக்கு 4 வாட்டி நான் போய் கேட்குறேன், எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே. ஒரு சின்ன பையன் வளர்ந்து வரான். இவங்களாம் தான் எங்களை நம்மளை தூக்கி விட முடியாது சார். இவங்க தான் நம்மளை தூக்கி விட முடியும். ஏன்னா இவங்களாம் ஒரு ஆஃபீஸர். அவங்கள மதித்து தான் நான் வந்து ஓகே சார் பணிஞ்சு நான் போயிட்டே இருக்கேன். அப்போ நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்களே, டே அப்பு நீ போடா சார் பண்ணுறா, இப்படி இருக்கா, சரி ஓகே. அப்பு கடை பிரியாணி இன்ஸ்டாகிராமில் போய் பாருங்கள். நீங்கள் யாராவது தப்பாக நினைக்கிறீங்களே, அப்படியே வீடியோ பாருங்கள், சரிங்களா? போய் பாருங்கள். எல்லாமே கிச்சனை பற்றி நான் போட்டிருப்பேன். எது க்ளீனாக இருக்குது, எது க்ளீனாக இல்லைன்னு. இப்போ அந்த வீடியோ ஒரு காரணமாக சொன்னாங்களா அதிகாரிங்க உங்ககிட்ட? எந்த வீடியோ? அந்த வீடியோவை ஒரு காரணமாக உங்ககிட்ட சொன்னாங்களா? கம்ப்ளைண்ட்டே வேல்யூ தான் கம்ப்ளைண்ட் தான். அந்த ஒருத்தவங்க வந்து அங்கே இருக்கிற 10 கம்பெனி அழிச்சிட்டாங்க. அவங்க வந்து இந்த கம்பெனி அழிக்கணும், அப்புன்றவனை அழிக்கணும். அப்படி தான். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் நடக்குது அங்கே, ஆக்சுவலாக வந்து அதை பொறுமையாக தான் கையாண்டுருக்கணும். ஆனால் நீங்கள் புதுசாக வளர்ந்து வரவர் அப்படிங்கிறதால ஆதங்கத்தில் வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழகிறீங்க சார். 25 லட்சம் 30 லட்சம் கடன் சார். எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆடிக்கார் வாங்கிட்டான், ஸ்விஃப்ட் கார் ஏன் வாங்கினேன். ஸ்விஃப்ட் கார் ஈக்கோன்னு ஒரு கார் இருந்தது. அதை பற்றி ஈக்கோன்னு ஒரு கார் இருந்தது. அந்த கார் டியூ முடிஞ்சிச்சு. அந்த காரை கொடுத்தேன், அப்படியே இந்த கார் கொடுத்துட்டாங்க. சரி ஓகே. ஏன்னா அந்த ஒரு கார் நம்ம கஷ்டப்பட்டு வாங்கிறோம், அது வேணாம், இது இருக்கட்டும் அப்படின்னு. ஆடிக்கார் ஏன் வாங்கினேன், என் ப்ரொமோஷன். அப்போது உங்களை திரும்பி பார்க்க வைக்கிறது என்ன, அந்த கார். அது ப்ரொமோஷனுக்காக நான் என்ன பண்ணேன், 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்தேன். வந்து இஎம்ஐயில் போட்டுட்டு அந்த இஎம்ஐ இன்னொரு வரைக்கும் சரியாக கட்ட முடியாது போயிட்டுருக்கு, சரிங்களா? அது ப்ரொமோஷன். என் அப்பு கடை பிரியாணியை நான் வெளி உலகத்துக்கு காட்டணும், அது மக்கள் சாப்பிட வைக்கணும், அதுக்கு நான் ப்ரொமோஷன் பண்ணேன். அதுதான் இவங்களுக்கு பிடிக்கல. அந்த 4 ரவுண்டு காரு பிடிக்கல, ஆடிக்காரன்றதுக்கு பிடிக்கல. இப்போ அதையுமே சொல்கிறாங்க. அதையும் சொல்கிறாரு. அவர் சாதாரண ஆள் இல்லை, அவர் பெரிய ஆள் சார். 25 லட்சம் கடன். எல்லாரும் 2000 கூப்பிட்றேன். சிக்கனு, பீஃபு, மட்டனு, அந்த காய்கறி எல்லாரும் கூப்பிட்றேன். எல்லாம் ஃபஸ்ட் குவாலிட்டி தான் வாங்கி போடுறேன். அவங்க போய் பில்லை பாருங்கள். ஒரு பில்லும் 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் அலறிட்டு போயிடுவீங்க. ஏன்னா நாங்கள் கரெக்ட் தரமான பொருள் இல்லாமல் நான் செஞ்சுருந்தேன்னா இன்னும் நான் ஜாகுவார் கார் இல்லை, ரோல்ஸ் ரைஸ் கார் கூட இன்னும் 5 வருஷத்தில் வாங்கிடுவேன். தரமான பொருள் போடுறதுனால தான் நான் 30 லட்சம் கடத்தில் இருக்கிறேன். ஆனால் அந்த காட்டுறேன் ஏன் கடல் நான் சார் அந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டேன் சார். இங்கே ஒரு ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிக்காக தான், அதுவும் செகண்ட் ஹேண்ட் கார் தான். நீங்கள் செகண்ட் ஹேண்ட் கார் தான். ஏன்னா நம்ம இந்த ஊரில் வளர்ந்து நம்மளை அடின்னு அடிக்கிறாங்க. அப்போது நானும் ஆளு தான், புரிதுங்களா? நானும் ஆளு தான் அப்படின்னு நான் காட்டுறேன். மற்றபடி எந்த தப்பாக நான் பண்ணல. ஏன்னா இங்கே பணம் இருக்கிறவங்க தான் மதிக்கிறாங்கல்ல. அப்போ நான் அப்படி காட்டிக்கிறேன். ஆனால் இப்போ தான் தெரியுது, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், அதை காட்டினா இப்படி நம்மளை வாழ விட மாட்டாங்க அப்படின்னு நம்ம தப்பு பண்ணிட்டேன்னு அது ஒரு குற்ற உணர்ச்சி வந்து